ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நல்லினிய நாமத்திற்கு மகிமையும் புகழ்ச்சியும் நம் அனைவர் வழியாக உண்டாகட்டும். இந்த நாள் இந்த காணொளி காட்சி வழியாய் நடைபெற்று கொண்டிருக்கின்ற 62வது பாரதப்பள்ளி கன்வென்ஷன் கூடுகையின் ஆரம்பத்திற்காக நாம் அனைவரும் இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வரும் எங்கள் பரமபிதாவே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த நற்செய்தி கூடுகையின் இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கு சாட்சியாக இம்மட்டும் நிலை நிற்க ஆண்டவர் கிருபை அளித்து வருகின்றீர். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பாரதப்பள்ளி கிராமத்திலே கடந்த 61 ஆண்டுகளாய் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நற்செய்தி கூடுகைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். முன்னோர்களின் தூர காட்சியோடு தேவ தரிசனத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூடுகைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 61 ஆண்டுகளிலே ஆண்டவர் இந்த கூடுகையின் மூலமாய் செய்த எல்லா நன்மைகளுக்காய், அநேக மக்கள் நற்செய்தியை அறிந்து கொள்ள தந்த வாய்ப்புகளுக்காய், அநேகர் பெற்றிருக்கிற ஆன்மீக விடுதலைகளுக்காய், ஆண்டவரை அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த கூடுகை வழியாய் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். டாக்டர் பேசில் ஞானப்பா அவர்களின் தாத்தா காலத்திலேயே ஆரம்பித்த இந்த நற்செய்தி கூடுகை அவர்களுடைய சந்ததிகள் இன்று வரை சிறப்பாய் ஒவ்வொரு ஆண்டிலும் அர்ப்பணத்தோடு இந்த கூடுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் மிகுந்த பொருள் செலவோடு மிகுந்த அர்ப்பணத்தோடு ஜெபத்தோடு இந்த காரியங்களை ஒழுங்கு செய்திருக்கும் போது அதற்குரிய ஆசீர்வாதங்களை தம் பிள்ளைகளுக்கு நீர் வழங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த 62வது பாரதப்பள்ளி கன்வென்ஷன் கூடுகையின் இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த நாள் தொடக்கம் முதல் நிறைவு வரையிலும் இந்த நிகழ்வின் ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவருக்கு மகிமையாக நடைபெற ஆண்டவர் கிருபை தாரும். பாடல்களை பாடுகின்ற குழுவினரை ஆண்டவர் பயன்படுத்தும். துதி ஆராதனை நடத்துகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் பயன்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற சகோதரரை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கடவுளுடைய திருநாம மகிமைக்கென்று நாங்கள் இணைந்து இந்த நிகழ்வுகளை நடத்துகிற போது ஆண்டவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். அநேக மக்கள் காணொளி காட்சி வழியாய் இந்த நிகழ்வுகளை பார்த்து கேட்டு பயன் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் ஒவ்வொரு மக்களிலும் நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேவ நடத்துதலோடு இந்த கூடுகை நடைபெற இந்த நிகழ்ச்சிகளை டிவி சேனல்கள் வழியாக ஒளிபரப்பும் போது காணொளி காட்சிகள் அது ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியை தருகின்றதாக அமையட்டும். பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு
அதன்படி நடந்து கொள்வதற்கு, வார்த்தையால் சந்திக்கப்படுவதற்கு, வார்த்தையால் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் இருக்கிற குறைவுகள் நீங்க, ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை உண்டாக, ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தாரும். விடுதலையின் ஆவியானவரை நாங்கள் விடுதலையோடு கூட இணைந்து ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளிலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 62ஆம் பாரதப்பள்ளி கன்வென்ஷன் ஆராதனையின் நாம் கர்த்தரை துதிக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் ஆராதனைக்கு முதல் பாடலாய் என்னிலே ஹல்லேலூயா எனக்குள்ளே ஹல்லேலூயா என்ற பாடலை நாம் இணைந்து பாட இருக்கிறோம். நீங்களும் இணைந்து பாடும்படியாய் இந்த பாடலின் வரிகள் கீழே டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இணைந்து கர்த்தரை துதித்து மகிழுவோம். மரித்தோர் சடலம் பேசும் அல்லேலூயா. இந்தியா இயேசுவை அறியும். இயேசுவின் அபிஷேகத்தால் எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடலாம். முடவன் துள்ளி குதிப்பான் அல்லேலூயா. மரித்தோர் சடலம் பேசும் அல்லேலூயா. இந்தியா இயேசுவை அறியும். இயேசுவின் அபிஷேகத்தால் முடவன் துள்ளி குதிப்பான் அல்லேலூயா. மரித்தோர் சடலம் பேசும் அல்லேலூயா. இந்தியா இயேசுவை அறியும். இயேசுவின் அபிஷேகத்தால் என்னிலே அல்லேலூயா எனக்குள்ளே அல்லேலூயா. இயேசுவின் அபிஷேகம் பொங்கி பொங்குதே என்னிலே அல்லேலூயா எனக்குள்ளே அல்லேலூயா. இயேசுவின் அபிஷேகம் பொங்கி பொங்குதே. மலடும் கற்பம் தரிக்கும் மாசற்ற வாழ்வு மலரும். மன்னவன் இயேசு வெளிப்படுவான். மகிபனை கண்டிடுவோம். எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடலாம். மலடும் கற்பம் தரிக்கும் அல்லேலூயா. மாசற்ற வாழ்வு மலரும் அல்லேலூயா. மன்னவன் இயேசு வெளிப்படுவான். மகிபனை கண்டிடுவோம். மலடும் கற்பம் தரிக்கும் அல்லேலூயா. மாசற்ற வாழ்வு மலரும் அல்லேலூயா. மன்னவன் இயேசு வெளிப்படுவான். மகிபனை கண்டிடுவோம். என்னிலே அல்லேலூயா எனக்குள்ளே அல்லேலூயா. இயேசுவின் அபிஷேகம் பொங்கி பொங்குதே என்னிலே அல்லேலூயா எனக்குள்ளே அல்லேலூயா. இயேசுவின் அபிஷேகம் பொங்கி பொங்குதே. மனதுருகும் பார்வை, வல்லமை நிறைந்த வாழ்க்கை, பாவத்தின் மேல் வெற்றி இயேசுவின் அபிஷேகத்தால். மனதுருகும் பார்வை அல்லேலூயா. வல்லமை
நாமத்தால் என்னிலே ஹல்லேலூயா எனக்குள்ளே ஹல்லேலூயா இயேசுவின் அபிஷேகம் பொங்கி பொங்குதே என்னிலே ஹல்லேலூயா எனக்குள்ளே ஹல்லேலூயா இயேசுவின் அபிஷேகம் பொங்கி பொங்குதே அளவில்லா அபிஷேகம் ஆனந்த தைலமாய் எனக்குள்ளே ஹல்லேலூயா பொங்கி வழியுதே அளவில்லா அபிஷேகம் ஆனந்த தைலமாய் எனக்குள்ளே ஹல்லேலூயா பொங்கி வழியுதே என்னிலே ஹல்லேலூயா எனக்குள்ளே ஹல்லேலூயா இயேசுவின் அபிஷேகம் பொங்கி பொங்குதே என்னிலே ஹல்லேலூயா எனக்குள்ளே ஹல்லேலூயா இயேசுவின் அபிஷேகம் பொங்கி பொங்குதே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தூய தேவனுடைய நாம மகிமைக்காய் 62வது பாரத பள்ளி கன்வென்ஷனை காணொலி காட்சி மூலம் நாங்கள் நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்தினதற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 61 ஆண்டு காலமாய் இந்த கன்வென்ஷன் ஊழியங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டிலும் இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்த கன்வென்ஷன் ஊழியத்தை காணொளி காட்சி மூலம் நடத்தும்படி கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்தினதற்காய் நான் மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த 3வது நாள் ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். பல்வேறு நிலைகளில் ஊழியங்களை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய துணைவியார் அன்புக்குரிய சகோதரி கிறிஸ்டினா ராபின்சனுமாய் இணைந்து, கூடவே அவருடைய பிள்ளைகளும் இணைந்து விசேஷித்த ஊழியங்களை பல்வேறு தேசங்களிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஊழியங்கள் உங்களுக்கு தெரிந்ததுதான், இருந்தாலும் கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் தாமே பிரயோஜனப்படுத்தும்படி தொடர்ந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 62வது பாரத பள்ளி கன்வென்ஷனில் அவர்கள் நற்செய்தி கொடுப்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனந்தமா பட்டரி உன்னை அழகான பட சரியாரு
ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திற்கு புகழ் உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை போற்றுவோம். காணொளி காட்சி வழியாய் 62வது பாரதப்பள்ளி கன்வென்ஷன் கூடுகையை சிறப்புற நடத்துவதற்கு ஆண்டவர் இந்த ஆண்டிலும் வாய்ப்புகளை தந்திருக்கிறார், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான டாக்டர் பேசில் ஞானப்பா அவர்கள் குடும்பத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூடுகைக்கான எல்லா விதமான ஒழுங்குகளை, ஆயத்தங்களை அருமையான குடும்பத்தினர் இணைந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அருமையான குடும்பத்தினரை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களோடு இணைந்து அவர்களால் உருவாக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற அருமையான பாடல் குழுவினர், பெதஸ்தா இன்னிசை ஜப குழுவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிலே இணைந்து பணியாற்றுகிற அன்பு குடும்பங்கள், சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுடைய திருநாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். துதி ஆராதனை நடத்துகின்ற இந்த பெதஸ்தா ஜப குழுவினரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தருடைய திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் இந்த கூடுகைக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் சென்னையிலே இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தின் நிறுவனராய் கடவுளுடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆண்டுடைய திருநாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்று கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படட்டும். இந்த நற்செய்தி கூடுகையின் நிகழ்வுகளை காணொளி காட்சி வழியாய் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான ஒவ்வொரு இறை மக்களுக்கும் ஆண்டுடைய திருநாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள். அதன் தொடக்கம் முதல் நிறைவு வரையிலும் அமர்ந்திருந்து நீங்கள் ஆண்டுடைய சத்தியத்தை கேளுங்கள். ஆண்டுடைய சத்தியத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருக்கென்று வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடுத்த பாடலாக நாம் அனைவரும் இணைந்து குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் இந்த பாடலை இணைந்து பாடுவோம். கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். புது
குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார். அதிசயம் அதிசயமே. தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம். வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றும். எல்லாரும் உற்சாகமா சேர்ந்து இணைந்து பாடலாம். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம். வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம். வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நாம் இப்போதும் துதி ஆராதனைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த கடைசி நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்தி ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு சில நிமிடம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடலாமே. வேதம் சொல்லுகிறது, எக்கால தொனியோடு அவரை துதிங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதிங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதிங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதிங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதிங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதிங்கள், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று. ஆம் பிரியமான தேவஜனமே, நமக்கு ஆண்டவர் பிச்சையாக மூச்சை கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? அவரை துதிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. He
ஏசப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே ஏசப்பா, இந்த பூமியிலே எங்களை நீங்கள் நினைத்திரியப்பா. அந்த பெரிய பாக்கியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த தெய்வத்தை ஏசப்பா நாங்கள் ஒருபோதும் இந்த உலகத்தில் என்னதான் இன்னல் துன்பங்கள் வந்தாலும் ஏசப்பா நாங்கள் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஏசப்பா. நாங்கள் ஏக மனதாய் ஏசப்பா உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நாங்கள் உம்மையை விட்டு ஒருபோதும் பின்திரும்ப மாட்டேன். எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஏசப்பா. இந்த உலகம் கொடிதான உலகத்திலே பரிசுத்தரே, நாங்கள் இந்த உலகத்திலே ஏசப்பா பரிசுத்தமாய் வாழும்படி ஏசப்பா, சுகமாய் வாழும்படி எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி எங்களுக்காய் பரலோகத்தை ஒருக்கி வைத்திருக்கிறீரே ஏசப்பா. அந்த பரம பாக்கியத்தை ஏசப்பா உம்மை துதித்த உம்மை அறிந்த ஏசப்பா எல்லா மக்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் அந்த பிரத்யாசை ஏசப்பா, இந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் அடைவோம் என்ற ஏக மனதோடு தகப்பனே இந்த உலக வாழ்க்கையிலே கடந்து செல்ல கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்தருளுமாறு ஜெபிக்கிறோம். இந்த 62வது பாரத பள்ளி கன்வென்ஷனை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஏசப்பா இந்த துதி ஆராதனையை பார்த்து ஏசப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறும்படி உதவி செய்தருளும். சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மாலையில் தேவனோடு கூட இருப்பது நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 62வது பாரத பள்ளி கன்வென்ஷன் தேவ கிருபையினால் இவ்வருடம் மிகவும் நேர்த்தியாக தேவனுடைய சித்தத்தின்படி ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஊழியங்களை நினைக்கும் போது நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 62வது வருடம் என்று நான் சொல்லும்போது 61 வருடங்கள் ஊழியம் செய்ய கிருபை கொடுத்த கர்த்தரை நினைக்கிறேன். அதைவிட 60 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ பிள்ளைகளுடைய குடும்பம் எவ்வளவு தாகத்தோடு பிரயாசத்தோடு இப்படி நம்ம குடும்பமாக சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற அவருடைய பெற்றோர்களின் பெற்றோர்களாக இருக்கும் அவருடைய முன்னோர்கள் எவ்வளவு தாகத்தோடு விசுவாசத்தோடு தாங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, தாங்கள் பெற்ற தேவனுடைய ஆசீர்வாதத்தை தங்கள் வட்டாரத்தின் மக்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவ்வளோ பெரிய தரிசனம் கொண்ட தேவ பிள்ளைகளை நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இதில் இன்னொரு காரியம், இந்த ஊழியம் எந்த காரணத்தை முன்னிட்டும் தடைப்பட்டு விடக்கூடாது. ஒருவேளை மழை சீற்றமாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், அல்லது கடுமையான மின்சார போராட்டமாக இருக்கலாம், அல்லது நாட்களில் நாம் எல்லாரும் சந்தித்து வருகிற கொள்ளை நோயின் நாட்களாக இருக்கலாம். அது என்ன நடந்தாலும் சரி, எப்படியாகிலும் இந்த சுவிசேஷ ஊழியம் தடைப்படக்கூடாது என்கின்ற விஷயத்தில் இவ்வளவு முனைப்போடு இவ்வளவு உன்னிப்பாக கவனம் செலுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஊழியத்தை இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் நடத்தி வருகிறதை யோசிக்கும்போது முதலாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அடுத்தது இந்த குடும்பத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அன்பு. அடுத்தது தேவனுக்காக எதையாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தில் உறுதி. இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவ பிள்ளைகளை ஏற்கனவே 2 நாட்களாக தேவனுடைய வார்த்தை, தேவ பிரசன்னம், தேவ கிருபை இவை எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள். இந்த ஆசீர்வாதமான 62வது பாரத பள்ளி கன்வென்ஷனில் என்னையும் அவங்க மிகுந்த சந்தோஷத்தோடு நம் அன்பு சகோதரன் பசில் சில மாதங்களுக்கு முன்பாகவே அன்போடு கூட அழைத்து ஒரு நாள் செய்தி கொடுக்கணும்னு கேட்டார்கள். அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும்
அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் மட்டுமல்ல, இந்த ஊழியத்தில் தோள் கொடுக்கிற அத்தனை விசுவாச குடும்பங்களுக்காகவும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அவர்களுக்கு என் அன்பின் நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் திறந்தவெளி மைதானத்தில் வந்து சந்தோஷமாய் உட்கார்ந்து சுவிசேஷ வசனத்தை கேட்க முடியவில்லையே, நடத்த முடியவில்லையே என்ற ஆதங்கம் எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் நீங்கள் நல்ல உன்னிப்பாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட தடைகள் தான் வந்திருக்கிறதை தவிர உண்மையாக சுவிசேஷ ஊழியத்துக்கு தடை இல்லை. ஒரு வழியை அடைத்தா நான் உனக்கு 7 வழியை திறக்கிறேன்னு சொன்னவர் தானே தொடர்ந்து இரவும் பகலும் டெலிவிஷன்லேயும், யூடியூப்லேயும், ஃபேஸ்புக்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும், இன்னும் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக, ஜூம் மீட்டிங் மூலமாக, கூகுள் மீட் மூலமாக ஆண்டவர் பல விதங்களில் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக போராட்டங்கள் வரும், மேற்கொள்ள முடியாது. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போராட்டங்கள் வரும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக ஒரு ஆள் ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா, உண்மையுள்ள மனிதனாக இருந்தால் அந்த மனிதனுக்கு போராட்டம் வரும். ஆளோட ஆளாக சேர்ந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல விட்டுடலாம், யார் பார்க்குறா அப்படின்னு போகிற ஆட்களுக்கு பிரச்சனையே வராது. ஆனால் அவரை குறித்த ஒரு மேன்மையான காரியங்களும் வெளியே தெரியாமல் போய்விடும், சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியத்துக்குள் போராட்டங்கள், விசுவாச பரீட்சைகள், பலவிதமான நிந்தை, அவமானங்கள், நெருக்கங்கள், பல பாடுகளின் வழியாக போனாலும் கர்த்தருக்காக நிற்கிறவன் யார்? கர்த்தர்லாம் வேண்டாம், அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் போதும், மற்றெல்லாம் பிறகு பார்த்துக்கலான்னு சொல்கிறது யார்? எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறார். தேவன் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாட்களில் தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வரீங்க. ஆகவே முதலாவது தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். ஜெபத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு 62வது வருஷமாக இந்த சுவிசேஷ ஊழியங்களை ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக கர்த்தாவை யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் சில ஆண்டவரை கேபிள் டெலிவிஷன்கள் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் பாரத்தோடு செய்கிறாங்களே. ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆமேன். உம்முடைய நாமம் மகிமைப்படணும். உம்முடைய நாமம் இன்றைக்கும் மகிமைப்படணும். உம்முடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் அது இயேசு என்ற நாமம் தான். ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் கிடையாது அல்லவா? அந்த நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆமேன், எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வீடுகளில் கூடியிருக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்க போகிறோம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. உம்முடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் அலறுகிறது. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு உம்முடைய நாமத்தை குறித்து நாங்கள் பேசும்போது, ஜெபிக்கும் போது, வீடுகளுக்குள்ளே தேவ ஜனங்களை வேதனைப்படுத்துகிற, கலங்க பண்ணுகிற, கஷ்டப்படுத்துகிற, நிந்தை அவமானங்களை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். சுவிசேஷ வசனம் செல்ல முடியாதபடி வருகிற தடைகளை முறியடித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக, எங்களோடு பேச போகிறதற்காக, நீர் கிரியை செய்ய போகிறதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்தது இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்தது இயேசுவின்
நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா 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 ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு இரவில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, இன்றைக்கு இரவில் எனக்கு ஒரு புதிய தேவனுடைய கிருபை வேணும், இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆமாம் ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி அல்லது என்னுடைய மோட்டார் சைக்கிளை ஓட்டி கொண்டு அல்லது என் காரை டிரைவ் பண்ணி போய் ஒரு கன்வென்ஷன் மைதானத்தில் போய் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்க முடியல. ஆனால் இன்றைக்கு என் வீட்டை தேடி உம்முடைய வார்த்தை வருகிறது. ஆகவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேசணும் ஆண்டவரே. அப்படி சொல்கிறவங்க இன்னொரு விஷயம் எங்களோடு சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி யார் யார் வீடுகளிலே இந்த வார்த்தை ஒலிக்கிறதோ சாத்தானின் சக்தி எல்லாம் பலவீனங்கள் மாறட்டும் ஐயா. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா 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 ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனே, இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னால் என் மனைவி உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேசி உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபித்த பிறகு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவேன். பிரைஸ் காட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். பாரத பள்ளி கன்வென்ஷனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 62வது கன்வென்ஷனில் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம கூடியிருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 115 சங்கீதம் 14 வசனத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். ஆவி, ஆத்துமா, சரீரம் மற்றும் குடும்ப வாழ்க்கை, அது மாத்திரமல்ல பொருளாதாரத்திலும் உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி உங்களை பெருக பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், உங்கள் குடும்பத்திற்காகவும் அது மாத்திரமல்ல நம்ம கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைக்காகவும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து இந்த கன்வென்ஷனில் அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை செய்கிற சகோதரன் குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின் படியே உம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்கப்பா, அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக என்று மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. இவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. பலவீனர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக, சோர்ந்து போனவர்களை தட்டி எழுப்புவீராக. குடும்பங்கள் செழிக்கட்டும் அப்பா. குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணும். இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கேட்க போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் கூட நீங்க பேசுங்க அப்பா. இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்து நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை அதற்காக ஆயத்தப்படுத்துங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, நீங்க நடத்துங்கப்பா. இந்த ஊழியத்தை கர்த்தர் பல மடங்காய் விரிவடைய செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது நாம் கவனிக்கணும். அதை நாங்கள் வாசிப்போம். நீங்களும் பைபிளை திறந்து அந்த வசனத்தை கவனிக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை இன்றைக்கு இரவிலே உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்துகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வேதம் சொல்லுகிறது பரத்தில் இருந்து உண்டாகி அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது, இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாற்றமும் அல்லது மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி வரும்போது, ஆண்டவரை எனக்கு ஒரு நன்மை செய்யணும், என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்யணும், எங்கள் பட்டணத்துக்கு, எங்கள் சபைகளுக்கு, எங்கள் தேசத்துக்கு நீர் நன்மை உண்டாக ஆண்டவரே கிரியை செய்யும் என்று நாம் ஜெபம் பண்ணி கொண்டே வருகிறோம். சிலரெல்லாம் பார்த்தா ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறீங்க, நம்ம ரொம்ப நாளாக போராடுறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாற்றம் கிடையாது, யாதொரு வேற்றுமை கிடையாது. அப்போது இவங்க ஜெபம் பண்ணால் தான் நான் இவங்களை ஆசீர்வதிப்பேன், அவங்க ஜெபம் பண்ணால் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், அந்த குறிப்பிட்ட ஒரு ஊழியர் வந்து ஜெபித்தால்தான் நான் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன், அந்த குறிப்பிட்ட ஊழியர் வந்து உங்கள் வீட்டில் நின்னாதான் அந்த வீட்டை நான் பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதில்லை. இந்த குறிப்பிட்ட ஒரு விசுவாசிகள், இந்த குறிப்பிட்ட நபர் ஜெபித்தால்தான் பரலோகத்தில் இருக்கிற அந்த நன்மை ஈவும் உங்கள் வீட்டுக்கு இறங்கி வரும்னு பைபிளில் எங்கேயும் கிடையாது. யார் ஜெபித்தாலும், யார் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணாலும், ஆண்டவரே யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக செவி கொடுப்பார். நான் கர்த்தருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் செய்தியின் இடையில் ஒன்று சொல்லியிருப்பேன். அது என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை சென்னையிலிருந்து ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்த ஒரு போதகரை கர்த்தருடைய ஏவுதலோடு அந்த ஸ்தாபனத்தின் மூத்த போதகர், நீங்கள் ஆந்திராவுக்கு போங்க, ஆந்திராவுக்கு உங்களை கர்த்தர் அனுப்புகிறார், ஆந்திர மாநிலத்தில் உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. ஐயா பாஸ்டர், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆங்கிலமும் தெரியாது, தெலுங்கு மொழியும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை, நீங்கள் புறப்பட்டு போங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் நடத்துவார். உடனே அவர் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நம்ம விசுவாசிக்கணும், ரெண்டாவது கீழ்ப்படியணும், கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவரும் ட்ரெயின் ஏறி சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து விஜயவாடா போய் விஜயவாடாவில் இறங்கி ஒரே ஒரு விலாசம் மட்டும் அவர் கையில் கொடுத்து அனுப்புனாங்க. இவருக்கு ஒரு வார்த்தையும் தெலுங்கு மொழி தெரியாது. அப்போது எப்படி போய் அவர் அங்கே இருக்கிற மக்களோடு பேச போகிறாரு? ஆங்கிலமும் தெரியாது, தெலுங்கு மொழியும் தெரியாது, ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், தமிழ் மொழி தான் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றோன்னா அவர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படியணும். மூத்த ஊழியர்களுக்கு அவர் போயிட்டார். விஜயவாடாவில் ஸ்டேஷனில் இறங்கினார், ஜோமணி பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு, யார்கிட்ட பேசுகிறது, பேச்சு வராது, லாங்குவேஜ் ப்ராப்ளம். வேறு வழியே இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது தன்னை அறியாமலே சத்தத்தை உயர்த்தி, இங்கே யாருக்காவது
தமிழ் மொழி தெரியுமா என்று சத்தத்தை உயர்த்தி கேட்டார். உடனே அங்கே ஒரு மூலையிலிருந்து ஒரு குரல் வந்தது. சார் எனக்கு தெரியும் சார், சொல்லுங்கள் சார். திடீர்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த பிளாட்ஃபார்மில் மூலையில் குடிச்சு 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 அந்த குடி போதை அவருடைய தலை உச்சிக்கு ஏறி அந்த போதையினால் தான் நிற்கக்கூட முடியாமல் உட்காரக்கூட முடியாமல் படுக்கையில் கிடக்கிறார். அந்த மனுஷன் தான் சொன்னார், எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், நீ சொல்லுங்க. யோசித்து பாருங்க, இவரோ ஒரு தேவ ஊழியர். அப்போது அவரிடத்தில் எப்படி காரியத்தை பகிர்ந்து கொள்வது? அவரோ குடி நாவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், போதைக்கு அடிமையாக இருக்கிறார். அப்போ எப்படி ஆண்டவரே, ஆண்டவர் உணர்த்தினார், நான் தைரியமாக பேசுனேன். அப்போது அவர் சொன்னார், நான் தமிழ் பேசினா புரியும் சார், சொல்லுங்கள் சார், எங்கே சார் போகணும், எங்கள் ஊர்லேருந்து வரீங்க, எங்கே போகணுன்னு. அவன் தடுமாறி எழும்பி நின்று, ஓ விலாசமா, ஓகே இது எனக்கு தெரியும் சார் வாங்கன்னு. அவர் ஒரு ஆட்டோவை பிடிச்சி கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு பாஸ்டர் சொன்னாராம், நீ என் கூட இருப்பியா? நான் உன் கூட இருக்கிறேன்னு. அவர் தமிழில் சொல்ல, இவர் தெலுங்கில் சொல்ல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிடத்தில் வருகிற தான் போகிற இடங்களில் கிறிஸ்துவின் அன்பை பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த ஊழியருக்கு கிடைச்ச முதல் ஆத்துமா இந்த குடிகாரன். குடியை விட்டான், புகைத்தலை விட்டான், பழைய பாவத்தை விட்டான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டான். பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்தது. சொன்னான், ஐயா உங்களோடே இருந்துடுறேன், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த சபை பெரிய சபையாய் வளர்ந்து விட்டது. யோசித்து பாருங்கள், ஆரம்பம் அற்பமாக தான் இருக்குது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்களுடைய விசுவாச வாழ்க்கை போராட்டத்திலும் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் உபத்திரவத்திலும் போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கி நடக்கிறத வச்சு நீங்கள் தவறான முடிவுக்குள்ளே போயிடக்கூடாது. பாருங்கள், இப்போது அந்த பாஸ்டருக்கு அந்த நேரத்தில் ஐயோயோ குடிகாரன்ட்டு போய் மனுஷன் பேசுவானா அப்படின்னு அவர் அவனை வெறுத்து தள்ளி இருப்பார் என்றால் முடியாது. அதுக்குன்னு குடிகாரனை நீ குடிச்சிக்கலாம் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படியும் கிடையாது. அந்த ஆத்துமாவை கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த ஆத்துமாவை தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு வர்றதுக்கு ஒரு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து இவர் போக, அவர் வர, கடைசியில் அவர் தொடப்பட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போ அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஒரு குடிகாரனையும், பிளாட்ஃபார்மில் கிடக்கிற அனாதை போல கிடக்கிற எல்லா மனுஷராலும் வெறுக்கப்படுகிற அந்த மனிதனையும் அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த பாரதப்பள்ளி கன்வென்ஷனில் நீங்கள் இந்த ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை என்ன? ஆமேன். அவர் வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் உங்களை என்னை தொடரும் என்று சொன்னவர். நன்மையான எந்த ஈவையும் பூரணமான, பைபிளில் வாசிக்கிறோம் அந்த வசனத்தில், பூரணமான எந்த வரத்தையும், எந்த வரத்தையும் கொடுக்கும்போது அவர் அறகுறையாக கொடுக்கிறவர் அல்ல, பூரணமாக கொடுக்கிறவர். அப்போ இதை நான் பேசிகிட்டே இருக்கும்போது, ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் என்னை பிளஸ் பண்ணல, அதான் உங்கள் கேள்வியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் கேள்வி. ஏன்னா விசுவாசிகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு மட்டுமல்ல, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 555 நாட்களுக்கு மேலாக, 60 நாட்களுக்கு மேலாக தினந்தோறும் கன்னியாகுமரியில் சில டிவி மூலமாகவும் உலகம் முழுவதும் மக்களுக்காக ஆன்லைனில் பேசிக்கொண்டே வருகிறேன். ஆமேன். உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வி, ஏன் இன்னும் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை? ஆமேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வேகமாக எரேமியா
5:25 வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்குது. இன்னொரு முறை வாசியுங்கள். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் ஆசீர்வதிக்க முடியும், எப்படி வேண்டுமானாலும் ஆசீர்வதிக்க முடியும். எந்த சூழ்நிலை இருக்கிறவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் உன்னே ஒன்று எதிர்பார்க்கிறார். மகனே, உன் நெஞ்சை எனக்கு தா. இந்த மாலை சுவிசேஷ கூட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒழுங்காக ஆண்டவரை தேடலாம், ஆலயத்துக்கு போகலாம், ஏன் பைபிள்லாம் கூட வாசிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் பார்க்குறது என்ன? இந்த வசனத்தில் உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. இந்த ஆண்டவருக்கும் நமக்கு இடையே ஏதாயிலும் ஒரு பாவங்கள், ஒருத்தனுக்கு பிடிவாதம், சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க இதுதான் வேணும்னு சொல்லிட்டு கிடப்பு ஜெபம் பண்ணுவாங்க. அது கூட ஒரு பிடிவாத குணம். என்னைக்கு நீங்களும் நான் இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய சுவாபம், நம்முடைய ஆட்டிடியூடெல்லாம் ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி என்னை நடத்தும் அப்படி நம்ம ஜெபிக்க பழகணும். இடையில் தேவன் விரும்பாத அக்கிரம சிந்தைகள், பாவங்கள், இந்த பாவங்கள் தான் தேவனுக்கு நமக்கு இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இன்றைக்கு இந்த பாவத்திற்காகத்தானே இயேசு சிலுவையில் பலியானார். அப்போ நம்ம ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின கிறிஸ்தவர்களாக மாறணும். அதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரு பக்கம் கேவலமான வார்த்தைகளினால் வீட்டாரை நீங்கள் பேசிக்கொண்டு வேலை ஸ்தலத்தில் உங்கள் பெயரை சொன்னாலே எல்லாருக்கும் எரிச்சலும் கோபம் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டு ஆலயத்தில் ஓயாமல் சண்டையும் வாக்குவாதத்தையும் நீங்கள் எப்போதும் ஒரு டாமினேஷன் கேரக்டர்லேயே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஊழியத்திலும் பங்கு கொண்டிருந்தால் அது கிறிஸ்தவத்துக்கு புறம்பானது, வேதத்துக்கு புறம்பானது என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ ஒன்று நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள். இன்னும் இதை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 10ஆம் வசனம், அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறிடுவேன். நம்முடைய ஆண்டவர் ஒன்று சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல என்று பைபிள் சொல்லுது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளுகிறவர். எந்த விஷயத்தில்? என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறிடுவேன். நினிவே மக்களை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய பாவம் என் சன்னிதானத்துக்கு எட்டிவிட்டது. நான் அந்த நினிவே அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த யோனா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசினார். ஆனால் யோனாவே எதிர்பார்க்கல. ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பிட்டாங்க. உடனே ஆண்டவர் மனம் மாறிட்டாரங்க, மனம் மாறிட்டார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக நான் பரிதவிக்க மாட்டேனா என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நன்மை வராதபடிக்கு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு வராதபடிக்கு
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வராதபடிக்கு ஏதாயிலும் தேவன் விரும்பாத காரியங்கள், ஒருவேளை இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாவிட்டாலும் கடந்த காலத்தில், ஆமென், வாலிப நாட்களில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை, என் பாவங்களை என்னை விட்டு நீக்குகிறவர், அதை திரும்பி நினையாதிருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அமலேக்கு வழி மறித்ததை என் மனதில் வைத்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? அதை எடுத்து வாசித்து பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுவார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிப்பது நல்லது. ஆமென். 1 சாமுவேலின் புத்தகத்தில் அருமையான இந்த வசனம் ரொம்ப முக்கியம். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். வழிமறித்த செய்கையை மனதில் வச்சிருக்கேங்கிறார் ஆண்டவர். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அவங்க வனாந்தர மார்க்கமாக பிரயாணப்பட்டு வருவாங்க. 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கையர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்க. அதான் வழி மறிக்கிறவன் அமலேக்கையர். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நடந்ததை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நீங்களும் நானும்? ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய், தேவ சபைகளுக்கு விரோதமாய், ஒரு ஊழியனுக்கு விரோதமாய், அல்லது விசுவாசிகளுக்கு விரோதமாய், மற்றவங்களுக்கு விரோதமாய் தேவன் தேவனுடைய இருதயமே பாதிக்கப்படுகிற வகையில் நடந்தால் ஆண்டவர் அதை மனதிலே வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார் சவுலை பார்த்து, சவுலே, அந்த அமலேக்கன் வருவான், அவங்ககிட்ட நீ அன்பு பாராட்டிராத என்று ஆண்டவர் 1 சாமுவேலில் அழகாக பேசினாலும் அந்த அமலேக்கனை கண்டவொடனே அவன் மாறிட்டான். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா புத்தகத்தில் 18:10 நான் வாசிக்க சொன்னேனே, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு நான் மனம் மாறிடுவேங்கிறார். சத்துருவை நியாய விசாரிக்கிறதுல எவ்வளவு தேவன் கரிசனை உள்ளவராய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அன்புள்ளவராய் இருந்தாரோ, உங்கள் மேலும் என் ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. அதே நேரத்தில் அவருடைய சத்தியத்துக்கு இந்த வசனத்தின்படி நமக்கு கீழ்ப்படியணும். அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நம்ம செய்யாமல் தப்பி தவறி செஞ்சிட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துடணும். தாவீதனுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். மனுஷன் கையில் போய் விழுகிறத விட என் ஆண்டவர் கையில் விழுகிறது நல்லதுன்னு பாதத்தில் விழுந்துருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கன்வென்ஷனில் ஆண்டவர் என்ன பேசுகிறார்? ஏன் நன்மை வரவில்லை? ஏன் அந்த நன்மை தடைப்பட்டு கொண்டிருக்கிறது? அவர்களால் இருக்குமா? பில்லி சூனியமாக இருக்குமா? யாராவது செய்வினை வச்சுருப்பாங்களா? யாராவது மந்திரம் பண்ணியிருப்பாங்களா? யாராவது சபிச்சிருப்பாங்களா? யாராவது அதை பண்ணியிருப்பாங்களா, இதை பண்ணியிருப்பாங்களான்னு நினச்சி நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து யாராவது ஒருவனை சாத்தான் அனுப்பி, உன் வீட்டில் 2 கட்டுகள் இருக்கிறது, உன்னுடைய கடையில் 4 கட்டுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாய்யா இருக்குயா, சரி அதை கட்டுகளை கொஞ்சம் அவிழ்த்து விட்டுட்டு போ, 50,000 கொடு, 1 லட்சம் ரூபாய் கொடு. அவன் கேட்க நீங்கள் கொடுக்க, அது உங்கள் பணம்தான் வீணடையுதே தவிர அது சாத்தானுடைய தந்திரம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசம் போகாதீங்க. கடைசி காலத்தில் நீங்கள் நல்ல கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை குறித்து என் ஆண்டவர் ஒரு பரலோக திட்டத்தை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த 62வது பாரத பள்ளி கன்வென்ஷன்
உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வரப்போகுது. ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில், ஆமென். இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உணர்த்து நான் ஒப்பு கொடுத்துடணும். அடுத்தது, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. எரேமியா 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் 7ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அவன் தண்ணீர்களண்டை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உஷ்ணம் வராதுன்னு சொல்லலை பைபிளில். உஷ்ணம் வரும், டென்ஷன் வரும், போராட்டம் வரும், சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஆனாலும் அவனுடைய இலை பச்சையாக இருக்கும். இன்னொன்று பாருங்கள், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். அப்படின்னு என்ன தெரியுமா? டீட்டெயிலாக சொல்லிட்டா, வசதி இருந்தால் ஆலயத்துக்கு போகணுங்கிற காலங்கள்லாம் இப்போ மாறிட்டு, முடிஞ்ச ஆன்லைனில் பார்க்குறேன், எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், இப்போ என்ன அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு, இது மழை தாழ்ச்சியான காலங்கள். அதனால்தான் ஒரு பின்மாரியின் காலத்து மழைக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், மழை தாழ்ச்சியான வருடங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ கஷ்டத்திலும் கண்ணீரிலும் உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் நெருக்கத்திலும் ஒரு கூட்ட விசுவாசிகள் உலகம் எங்கிலும் கனி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஆமென். இந்த வருஷம் எதுக்கு கன்வென்ஷன் நடத்தணும், இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போனால் யார் கேட்க போகிறாங்க? கேட்க மாட்டாங்க. ஆனாலும் வருத்தமின்றி கனி கொடுக்கிற ஒரு ஊழியம். ஆகவே கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நான் தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறேன். மனுஷனை நம்பாதீங்க, வசனத்துக்கு செவி கொடுங்க, சத்தியத்துக்கு செவி கொடுங்க. ஆமென். ஏதாவது ஜெபக்குறைவுகள் இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அல்லது நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் தகாத விதமாய் ஜெபம் பண்ணுறோமா? ஜெபம் பண்ணுறோம் தகாத விண்ணமாய். ஆண்டவரே அந்த நிலத்தை எனக்கு தாங்க, அந்த நிலத்தை தாங்கன்னு ஒருவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். கடைசியில் பார்த்தா அந்த நிலத்தின் முதலாளியோ சொந்தக்காரோ அமெரிக்காவில் இருப்பார். அது முள்ளுக்காடாக இருக்கும். அந்த நிலத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது தவறு. தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுதல். அப்போ இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய கையில் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? இந்த நாளிலும் நீங்கள் கேட்ட அந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. பிரியமானவர்களே, தேவன் நல்லவர். இன்றைக்கு இரவு ஒரு புது கிருபை நீங்கள் எதிர்பாருங்கள். அதாவது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது அல்லவா? இயேசுவே, ஆண்டவரை நீர் விரும்பாத பாவங்கள் அக்கிரமங்கள் என்னை விட்டு நீங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் நான் மனுஷனை நம்புவதில் அர்த்தம் கிடையாது, உம்மை மட்டுமே நான் நம்ப போகிறேன். ஆண்டவரே, ஆமென். என்னுடைய வசனத்துக்கு நான் செவி கொடுக்கணும். மட்டுமல்ல, ஜெபமில்லாத வாழ்க்கை நீ எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் ஜெபத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். மற்றவர்கள் ஜெபத்தையே நாடி இருந்தது போதும். நான் ஆண்டவரே தனியாக உம்மோடு குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, என் விருப்பப்படி ஜெபிப்பது அல்ல, உங்கள் விருப்பப்படியே நான் ஜெபிக்கத்தக்கதாக என் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஆண்டவரே, 1 யோவான் 5:14 படி உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். எல்லார் கரங்களை உயர்த்துங்க. ஆமென். ஏன் நன்மை வரவில்லை என்று கலங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி, ஆமென், சத்தியத்துக்கு செவி சாய்க்கவும் மனுஷனை நம்பாதபடிக்கு தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கவும் கிருபை தருவீராக. பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் நடத்துகிற இந்த 62வது கன்வென்ஷனில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான்,
கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி வீடுகளுக்குள்ளே அக்கினி விழுவதாக. ஆவியானவர் எங்கேயோ அங்குதானே விடுதலை உண்டு. செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும். முடவன் ஆண்டவரை மானை போல துள்ளி எழும்பட்டும். ஆமென். சோர்ந்து போன குடும்பங்கள், ஜெப வாழ்க்கையிலே துவண்டு போனவர்கள், இனி எனக்கு வாழ்க்கை கிடையாது, இனி நான் தற்கொலை தான் முடிவு என்று பண நெருக்கடி நிமித்தம் பேசின அவிசுவாசமான வார்த்தைகள் இனி வரக்கூடாதப்பா. ஒரு உயிர் மீட்சி வரட்டும் அப்பா. எந்த மனுஷனையும் வெற்றி சிறக்க பண்ணவுமால் முடியுமே. எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்த உங்களால முடியுமப்பா, முடியும்ப்பா. உமால முடியும் ஆண்டவரே. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் வெளிப்பட்டு தம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் கருத்தா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமாண்டவரே, இன்றைக்கு எங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது, இன்றைக்கு எங்க வீட்டுக்கு விடுதலை வந்து விட்டது, இன்றைக்கு எங்க வீட்டுல உயிர் மீட்சி வந்து விட்டது, இன்றைக்கு எங்க வீட்டுல ஒரு சமாதானம் வந்து விட்டது. ஒப்புரவாக்குதல் எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. கர்த்தர் மாற்றங்களை தரப்போகிறீர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். உங்கள் காரியங்களை வாய்க்கும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் கர்த்தரால் உங்களோடு இருக்கிறார். வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து நம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து நம் மகிமையால் நிரப்பிடுவார். சொல்லுங்க. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்து மகனே, தொடர்ந்து ஜெபிங்க. ஜெபத்தால் ஜெயம் ஜெயம். ஒவ்வொரு வீடு ஜெப கூடாரமாய் மாறட்டும். ஜெபத்தினை தொடர்ந்து மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். அருமையான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வீட்டில் ஒரு பேரிரைச்சலோடு தேவ பிரசன்னம் இறங்கி வந்ததற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ தாகத்தோடு 62 வருஷமாய் என் அன்பு தேவ பிள்ளைகளின் குடும்பம் நடத்தி வராங்களே. டாக்டர் பெசில் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இது உறுதுணையாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் ஆண்டவரே, சில டிவி சேனல்களை ஒளிபரப்பின அத்தனை குடும்பங்களை, அத்தனை தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டு நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். உமக்கு தான் மகிமை. சீக்கிரமாய் வெளிப்பட போகிற எங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மனதார வாழ்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.